பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குழு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தினமும் பாத்தன்ல அமர ஆண்டவரே, 1 மணி நேரத்தை எங்களுக்கு என்று நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அது போலவே ஆண்டவர் இன்றும் 2 பேர் 3 பேர் நாமத்தில் இங்கே கூட்டி அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். எங்கள் மத்தியில் வாங்க, எங்கள் மத்தியில் இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களோட சமூகம் பிரசனம் கிருபை எங்களோடு இருந்து எங்களை காத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்று டெஸ்டிமனி டே சாட்சி சொல்லுகிற மகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க உமக்கு சாட்சியாக மகள் பிராசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்ட் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். மெய்யான தெய்வமே சோத்திரம், பூர்வ கால முதல் எங்கள் தேவனே சோத்திரம், நித்யானந்த தேவனே சோத்திரம், பொய்யுரையாத தேவனே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தவர் எழுப்பின தேவனே சோத்திரம், இருதயங்களை அறிந்திருக்கிறவரே சோத்திரம், ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறவரே சோத்திரம், எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே, மெய்யான தேவனே சோத்திரம், எங்களை காண்கிற தேவனே சோத்திரம், கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாம் அவரால் ஆகும் என்று எல்லாரும் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எல்லாரும் அந்த பாடலை பாடலாம். ஆகும், எல்லாம் ஆகும் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவர் நிறவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் அவரால் ஆகும். அது நம்ம விசுவாசித்தால் நம் தேவனுடைய மகிமையை நாம் காணுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது இன்று விசேஷித்த நாள், இன்று டெஸ்டிமனி டே. தன்னுடைய டெஸ்டிமனியை, தன்னுடைய சாட்சியை ஷேர் பண்ண வந்திருக்கிறாங்க
சிஸ்டர் லிடியா சம்பத் அவர்கள். அவளை தன்னுடைய சாட்சியை பகிருமாறு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் நான் லாஸ்ட் 10 டேஸா லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆக்சுவலா 2 விஷயம் நடந்துச்சு என்னோட லைஃப்ல. சிக்னஸ் தான். அது எப்படி அதை நான் சொல்றேனே தெரியல. அந்த அளவுக்கு ஆச்சரியமா ஆண்டவர் இப்ப இன்னைக்கு அக்கா சொன்னது போல ஒரு பெரிய மிராக்கிள் தான் அது 2 விஷயத்துலயுமே. ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே எங்க மாமாவை நினைப்பேன். ஏன்னா ஐம் டயபெட்டிக் பேஷண்ட். எங்க மாமாவுக்கு ரொம்ப நாள் அந்த டோல லெஃப்ட் டோல ஐ திங்க் லெஃப்ட் டோல் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு புண்ணு ஆறாம இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா என்னோட கால்ல லெஃப்ட் அந்த நீ அந்த ஜஸ்ட் காஃப் மசிலுக்கு மேல ஒரு சின்ன இச்சிங் வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன் லேசா. அது என்னன்னா அப்படியே ஃபுல்லா அப்படியே கருப்பாக ஆரம்பிச்சது. அப்படியே இது தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கல்லு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நினைச்சிட்டேன் சரி இனிமே அவ்வளவுதான் நம்ம காலு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா நானும் விடல ஆண்டவரை. நீங்க எல்ஷதாய், நீங்க உங்களால முடியும், எல்லாத்துக்கும் வல்லமுள்ள தேவன் நீங்க. ஒரு அஃபான்னு சொல்லிட்டு டெய்லி வெறும் எடுத்துட்டு ப்ரேயர் பண்ணி போட்டுட்டே வந்தேன். நல்ல கருப்பு. என்னோட பெரிய பேரன், ஃபர்ஸ்ட் பேரன் சாமியல் ஹெசேக்கியா டேவிட். அவன்கிட்ட சொல்லுவேன், அவன் 7 years தான். ஆனா பயங்கர விசுவாசமா ஜெயிப்பான் அவன். முன்னால ஒரு தடவை ரைட் லெக்ல இந்த மாதிரி அனுப்ப அவன்கிட்ட தான் சொல்லி நீ பண்ணி விடு, கண்டிப்பா அம்மாச்சிக்கு சோமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் ப்ரேயர் பண்ணி ரைட் லெக்ல அதே மாதிரி சொல்ல மாட்டேன். இதுதான் நானும் ப்ரேயர் பண்ணேன். அவன்கிட்டே சொன்னேன் எனக்கு அம்மாச்சிக்கு ப்ரேயர் பண்ண கண்டிப்பா ஆண்டவர் சோகம் கொடுப்பாரு. உன்னோட விசுவாசம் உள்ள ஜெபம் சின்ன குட்டி பிள்ளைங்களை ரொம்ப கேட்பாரு. ஆண்டவர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா கேட்பாரு உன்னோட ப்ரேயர் எடுத்துட்டு. அவனும் தொடர்ந்து எனக்காக ப்ரேயர் பண்ணான். நினைச்சே பார்க்க முடியாது. அப்படியே ட்ரை ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. அந்த கல்லு மாதிரி அத சாஃப்ட் ஆகி திரும்ப இப்ப கொஞ்சம் நாள்ல கலர் வர ஆரம்பிச்சு. அரௌண்ட் ஒரு கை நம்மளோட பாமோட ஜஸ்ட் நீளம் அந்த டோஸ் இருக்குது. பாடி கால்ல இருந்து டோஸ் அந்த கருப்பு அது அந்த ஹார்ட்னஸ் அப்படி எல்லாம் அப்படி வெடிச்சு சதுர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வீங்கிடுச்சு. அப்படியே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு மோசம் இருந்தது. விதின் ஃபியூ டேஸ்ல அப்படியே கடவுள் பாத்தீங்கன்னா அப்படி அதுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவர் நான் விடவே இல்லை. நான் ஏன்னா 2012ல 2013 டிசம்பர்ல என் டாக்டருக்கு மேரேஜ் ஆச்சு. 2012 டிசம்பர்ல ஐ ஆல்மோஸ்ட் டைட். ஹை ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா தர்வசனம் அந்த லெஃப்ட் கண்ணத்துல அதோட சேர்த்து ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆனது. அப்படியே கண்ணு வரைக்கும் போய் கண்ணெல்லாம் வாய் எல்லாம் அடைச்சிருச்சு. அப்படியே எனக்கு ஜஸ்ட் வாய் முடிக்கிட்டே கொஞ்சம் ஃபியூ சிப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தான் என்னால குடிக்க முடியும். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஹால் நல்ல நீளம் ஹாலா இருக்கும். அந்த கடைசியில அவங்க ஃபேன் போட்டாலே இந்த பக்கம் என்ன அப்படி கிட்ட அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு டாக்டர் மாத்தி இன்னொரு டாக்டர் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. தெர் வாஸ் நோ டயக்னோசிஸ். எல்லா பிளட் கல்ச்சர் டெஸ்ட் யூரின் கல்ச்சர் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸோ ஒரு நாள் ஐ ஜஸ்ட் த்ரூ பிக் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் மூலமா தான் எனக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டயபெட்டிஸ் ஆச்சு. ட்ரக் இன்டியூஸ்ட் டயபெட்டிஸ் தான் அது. ஸோ எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணேன், தூக்கி எரிச்சிட்டேன். நான் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க உயிர் கொடுக்கறதுன்னா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ அப்படின்னா. அப்படி சொல்லி சரண்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்லோலி ஐ காட் ஆல்ரைட் வித்வுட் எனி ட்ரக்ஸ், வித்வுட் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்பவும் அதே விசுவாசத்தோடய நான் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ண. ஆண்டவர் அந்த காலில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதா போன ஒரு 4 or 5 டேஸ்க்கு முன்னால என்ன ஆச்சுன்னா, அது வீட்டுல கூட யாருக்கும் சொல்லல. ஏன்னா கேட்டா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லல. மார்னிங் எப்பவுமே ஏர்லி மார்னிங் முடிச்சிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வேணா நான் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்.
தெரியும், அல்லது டாக்டர் ஒரு எண்டோட்ரிக்கல் டியூப் ஒன்று போடுவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு டியூப் போட்டு தான் வந்து மாஸ்க் பண்ணிட்டு அனஸ்தீசியாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஜெனரல் அனஸ்தீசியா பண்ற பத்தி அது எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா நல்ல பெயின், அந்த டியூப் போட்டா எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அந்த மாதிரி பெயின். நான் நினைச்சேன் சரி ஒருவேளை கொரோனா வந்துருச்சு போலன்னு நான் நினைச்சிட்டேன் நானு. ஆனா கூட நான் விடல, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு நான் வந்து இது ஜஸ்ட் ரோட்ல ஆக்சிஜன் போட்டு எடுத்துக்கிட்டு ஐ டிட் மை ஒர்க். நான் மாஸ்க கழட்டவே இல்லை, மாஸ்கோடயே இருந்து த்ரூ த டே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி இங்க வீட்லயும் அதே மாதிரி செக்ரிகேட் பண்ணி இருந்துக்கிட்டேன். ஆனா ப்ரேயர் பண்ணேன், நல்லா ப்ரேயர் பண்ணேன். உங்க மீட்டிங்லயும் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து இது எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்க தான் வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு படுத்தேன். நான் அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஆண்டவர்கிட்ட மட்டும் படுத்துட்டேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிச்சு எனக்கே தெரியவே இல்லை, அந்த மாதிரி ஒரு பெயின் இடமே தெரியல எனக்கு. அப்படி ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஸோ 2012 நடந்ததும் அது ஒரு அற்புதம், பெரிய அற்புதம். என்னோட ஆண்டவர் காப்பாத்தி கொடுத்தாரு. எனக்கு அவ்வளவுதான். நான் ஆல்மோஸ்ட் 25 days அன்னில் பேர் ஓரல், வாய் வழியே ஒன்றும் சாப்பாடே கிடையாது. டாக்டர்ஸ் எண்டோஸ்கோப்பில இருந்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. ஸோ ஐ ஆல்மோஸ்ட் டைட். ஆண்டவர் அப்படியே எனக்கு பெரிய விடுதலை கொடுத்து எனக்கு காப்பாத்து அற்புதமா ஒரு மனமான என்னோட மகளுக்கு அது எங்களோட இருந்து எங்களை பாத்துக்கிற மாதிரி ஒரு 2013 டிசம்பர்ல என்னோட அம்மா வந்து சொன்னாங்க, இப்ப ஷீ இஸ் நோ மோர், நீ பாட்டுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் இந்த பிள்ளைய வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் என்னமா பண்றது, இவ்வளவுதான் என்னோட லைஃப் இதுன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, ஆண்டவரோட கையில நான் கொடுத்துட்டேன். இப்ப ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து நான் என்ன உயிரோட வச்சா ஐ வில் டேக் கேர் எவ்ரிதிங் பை காட்ஸ் கிரேஸ். இல்லைனாக்கா வந்து நீங்க தான் பாத்துக்கணும், நான் உங்க கூட இருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அற்புத விதமா ஆண்டவர் 2013 அவ்வளவு அற்புத மேரேஜ் நடந்துச்சு. அக்காவும் அண்ணனும் ஒரு பிரதரோட மீட்டிங் முடிச்சுட்டு, பேங்க்ல மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க கடைசியா ஓடி வந்தீங்க அவளோட மேரேஜ் டைம்ல. ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த அவ்வளவு ஒரு சந்தோஷமான மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எங்களோட லைஃப்ல வந்துட்டே தான் இருக்குது, இப்ப வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. என்னோட இதுல நான் சீனியர் மோஸ்ட், என்னோட நான் ஒர்க் பண்ற இதுல ஜெனரல் நான் சொல்லி, ஆனா வந்து ஆண்டவர் என்னை எப்படி சீஃப் வந்து இப்ப இருக்கிற சீஃப் வந்து எப்படி என்னை தெரிந்து கொண்டான்னு தெரியாது. அவருக்கு எப்படியோ என்னோட ப்ரொஃபைல் போயிருக்கு, அவருக்கு என்னை தெரியாது, நான் எனக்கு அவரை தெரியாது. ஆனா ஒரு வார்த்தை சொன்னா போதும் கியூல நிப்பாங்க, அவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா வந்து அவர் என்னை கோயம்புத்தூர் கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்து வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. அமெரிக்கன் செஷன்ல இப்ப நான் ரீஜனல் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ஆர் கமிங் டு மீ ஃபார் கெட்டிங் எஜுகேட்டட். ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி வச்சிருக்காரு. நான் எப்பவுமே நர்சஸ் குரூப் வந்தாங்கன்னா மட்டும் நான் ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்ககிட்ட. வந்து சி ஐ எம் ஒன்லி நர்ஸ், நர்சிங் சூப்பரண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி ஐ எம் நத்திங். நீங்க எல்லாம் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஐ எம் ஒன்லி ஜெனரல் நர்ஸ். ஆனா வந்து கடவுள் என்னையும் வைக்க முடியும். நான் இப்பவும் நான் படிச்சுட்டு இருக்கேன், கிரிட்டிக்கல் கேர்ல நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய முடியும். கடவுளை நம்புங்க, கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு சாட்சி சொல்லுவேன். இப்ப என்னோட வாழ்க்கையவே வந்து தினசரி ஒரு புக்கே எழுதலாம். We can write books with our testimony to God. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் என்னை மகிமையா வழிநடத்திட்டு வர்றாரு. I am nothing, not at all worthy for all his love. அவரோட அன்பை நினைக்கும் போதே அப்படியே கண்ணுக்கு தண்ணி தான் போட்டு எனக்கு. Because such a mighty God. எப்பவுமே எனக்கு முன்னால அவரை வந்து எப்படி நினைப்பேன்னா, ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அதை வச்சுட்டே இருப்பேன். அவ்வளோ பெரிய mighty God. Footstool தான், இந்த whole earth is a footstool for him.
such a mighty God, El Shaddai. அவர் வந்து நம்மள நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம் நம்ம we are nothing, especially myself, I am nothing in front of you. ஆனா வந்து இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அனுதினமும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மேபி everybody is having some problems in your lives. ஆனா if you really believe in him, அவர் போய் செய்வாருன்னு 100%. அதுதானே அவர் சொன்னார், ஒரு சின்ன கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா நீங்க இந்த மலையில இருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாக்க நான் ரொம்ப விசுவாசிதான். ஐ எம் நாட் சோ வீக் ஆர் எனிதிங் லைக் தட். அக்கா எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க செய்யற ஊழியெல்லாம் அண்ணனோட பிரசங்க டெய்லி அதை வந்து எனக்கு எவ்வளவு அற்புதமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் வேற வேற மீனிங்ல ஆண்டவர் கொடுக்குறாரு வார்த்தைகளை. ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னால நான் நத்திங். ஆனா வந்து ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவ்வளோ he loves us so much and he helps us in so many ways. Thank you, thank God. Praise God, hallelujah. பிரசங்கமே பண்ணியாச்சு லிடியா சம்பத். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாருமே சாதாரணமானவங்க தான். ஆனா நம்ம எல்லாம் ஆண்டவர் ஒரு நம்மள ஒரு ஜந்து ஒரு விசேஷித்தவர்கள் அவர் வச்சிருக்காரு. நம்ம வந்து நம்ம ரொம்ப என்ன சொல்றது, we are all ordinary people. ஆனா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவே இல்லை. நாம் அவர் அறியாத காலத்திலே அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம் கரத்தை பிடித்து அவர் நம்ம அற்புதமாக வழி நடத்தி வந்த இந்நாள் வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து நம்மை காத்து வருகிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாசித்தோம்னா அது நடக்கும். இதுதான் எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது. அதை நம்ம அறிக்கை செய்யணும். அதை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் அவருக்கு தான் மகிமை. அப்பதான் அவருக்கு மகிமை, இல்லைன்னா யாருக்கும் தெரியாதே. நம்ம ஒன்று கேட்குறோம், ஒன்று நடக்குது, உடனே நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். யாராவது உலகத்தில் ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குது நம்ம பிள்ளைகளுக்கு, அந்த பிரின்சிபலுக்கு தேங்க் பண்ணுறோம். ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? இப்படி சாட்சி சொல்கிறதா அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒன்று. அவருக்கு வேற ஒன்றும் தேவையே இல்லை, இல்லையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதைப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வெள்ளியும் என்னுடையது, என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுங்கிறார். அவருக்கு நம்ம எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன எல்லாம் அவருடையது தான். அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒன்றே உண்டு தான், நன்றியுள்ள இருதயம். அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. இதுதான் என் வாழ்க்கையில் நான் படித்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். திருமதி லிடியா சம்பத் அவர் சொன்ன டெஸ்டிமனி வந்து ஒண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. அதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, அதான் பேக்ரவுண்டு. நம்ம வந்து நம்ம ஃபெய்த்து இது எல்லாமே இஸ் நாட் அகெயின்ஸ்ட் சயின்ஸ், இஸ் நாட் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு ஞானம், கர்த்தர் கொடுத்த ஒரு வழிமுறை. ப்ரைஸ் காட். ரொம்ப நீங்கள் ரொம்ப அப்பீலியாக இருந்துச்சு எல்லாருக்கும், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இட் கேம் ஃப்ரம் அவர் ஹார்ட், இட் கேம் ஃப்ரம் த கோர் ஆஃப் அவர் லைஃப். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு பேசேஜே நான் அனுப்பல, ஏன்னா the whole Bible is about grace. பழைய ஏற்பாடுலையும் கிருபை தான், புதிய ஏற்பாடுலையும் கிருபை தான். கிருபை
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம். இட்ஸ் a gift. அதாவது கர்த்தர் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலைய, ரட்சிப்ப கொடுக்கிறார். without expecting anything. எந்த கைமாறும் எதிர்பார்க்காம, without any result he is giving. அதனால அதுக்கு பேரு கிரேஸ். தன் குமாரனையே கொடுத்தார். எந்த விதமான எதிர்பார்ப்பு ஏன்றது ரிட்டர்ன் வரும்ன்றக்காக அவர் கொடுக்கும் போது எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா பார்க்கல. தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிறாரு, தகுதி இல்லாதவனுக்கும் கொடுக்கிறார், நல்லவனுக்கும் கொடுக்கிறாரு, கெட்டவனுக்கும் கொடுக்கிறார். கிரேஸ், கிரேஸ். இதுல என்னுடைய பங்கு என்ன? நம்ம சொல்லிட்டோம், அவர் எதிர்பாராம கொடுக்கிறார். நல்லவன் கெட்டவன், தகுதி உள்ளவன் தகுதி இல்லாதவன் எப்படின்னா கொடுக்கிறார் எனக்கு. அப்ப என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு அதை பெற்றுக்கொள்வது. ரிசீவிங் கிரேஸ். இந்த ரிசீவ் கிரேஸை பெற்றுக்கொண்டு நாம வார்த்தையில நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். He doesn't expect. நான் முதல்ல சொல்றேன்ல, he does not expect anything in return. நம்ம வாழ்க்கை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதா உண்மையான நன்றி. கிருபைக்காக நன்றி. நம்ம வாழ்க்கை மூலமாக நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஹோப் ஆஃப் காலிங், அழைப்பு, இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தோம். நிறைய பேர் நினைக்கலாம் இந்த அழைப்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது ஊழியக்காரர்களுக்கு போலுக்கு, வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறது ஊழியக்காரர்கள் போலுக்கு அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரு காலிங், எல்லாருக்கும் ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட். இத கர்த்தருக்கு பிரியமான முறையில வாழ்வது, ஒரு அர்ப்பணிப்போட, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அர்ப்பணிப்போட, நீங்க செய்யற தொழில் அர்ப்பணிப்போட, நீங்க செய்யற பணிஸ்தலத்துல அர்ப்பணிப்போட, நீங்க செய்யற மினிஸ்ட்ரியில அர்ப்பணிப்போட, நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவர் அர்ப்பணிப்போட. இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். ஒன்னு ஒரு செகுலர் எக்ஸாம்பிள், ஒன்னு ஒரு ஊழியக்காரர் சீஷனுடைய எக்ஸாம்பிள். முதல்ல ஐ ஸ்டார்ட் வித் தி செகுலர். அப்ப எல்லாருக்கும் புரியும். அழைப்பு, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துதுன்னா செகுலர் லைஃப்ல என்ன பண்ணலான்ட்டு. ரோனால்ட் ரேகன் எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கன் பிரசிடென்ட், 40th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. 1981 இருந்து 89 வரைக்கும் 2 டேர்ம் பிரசிடென்டா இருந்தார். முதல் டேர்ம் 81ல அவர் பிரசிடென்ட் ஆகி 2 மாசத்துல ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஸ்பீச் கொடுக்க போனார். ஸ்பீச் குடிச்சு வெளியே வரும்போது ஒரு சைடு என்ட்ரன்ஸ் வெளியே கூட்டு வந்தாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்ப பிரஸ்கார கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர் உற்சாகமாக கை காட்டுறவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அவர் பக்கத்தில் வரும்போது திடீர் ஒரு ஆள் என்ன பண்ண, கன் எடுத்து அவர் ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ண என்னென்னமோ ஒரு பெரிய ஒரு அமுக்கலம் உண்டாயிருச்சு. அப்ப ஒரு ஆள் ஷூட் பண்றாரு. அந்த ஆள் பல செக்யூரிட்டி கார்டை தலையில, நெஞ்சில, எங்க ஷூட் பண்றாங்க. உடனே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க. அங்க ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதனால எல்லா டாப் டாக்டர்ஸ் அங்க இருந்தாங்க. உடனே ரேகனுக்கு மருந்து சிகிச்சை கொடுத்து துவங்கிட்டாங்க. அவருக்கு ஹார்ட்ல இருந்து சில சென்டிமீட்டர்ஸ் தள்ளி இந்த புல்லட் பாஞ்சிருச்சு. அந்த புல்லட் பேரு டிவாஸ்டர். பொதுவாக ஒரு புல்லட் போச்சுன்னா அது தொலைச்சிட்டு போகும், அவ்வளவுதான், ஒரு பியர்ஸ் பண்ணி போகும். இந்த டிவாஸ்டர் அப்படின்னா உள்ளுக்கு போய் தொட்டு எந்த ஆப்ஜெக்ட் தொடுதோ அங்க போன சின்ன ஒரு பாம் மாதிரி வெடிக்கும். இவர் ஹார்ட் பக்கத்துல போய் வெடிச்சிருச்சு. பயங்கர ப்ளீடிங். அவர் மூச்சு திணற தோங்கிருச்சு. அது கடைசி கட்டத்துக்கு போற மாதிரி தோணிருச்சு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் அங்க டாக்டர்ஸ், டாப் டாக்டர்ஸ் எல்லாம் அதே உடனே ஆப்ரேட் பண்ணி பிளட்டை கொடுத்து எல்லாம் பண்ணி சரியாகிட்டாங்க. அவரை சரியான அவரு தன்னுடைய டைரியில் எழுதினார், நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை.
நான் எந்த நோக்கத்தோட ஆண்டவருக்கு புது உயிரை கொடுத்தாரோ நான் அதன்படி முற்றிலுமாக அவருக்கே பணி செய்வேன். அவர் எழுதின வார்த்தை நான் வாசிக்கிறேன். I owe my life to Jesus. I'll serve him in every way. அவருடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், இப்படிப்பட்ட ஒரு டிவாஸ்டர் புல்லட் உள்ளுக்கு போய் ஹார்ட் கிட்ட போய் வெடிச்சு இவ்வளவு பிளட் லாஸ், ஆனா எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார். நான் இப்போ அல்லது ஐ வில் சர்வ் ஹிம் இன் எவ்ரி வே. தட்ஸ் a way we say thank you for the grace. அந்த ஒரு டிவாஸ்டர் புல்லட்டு ரேகனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு, வரலாற்றை மாற்றுச்சு, உலகத்துடைய வரலாற்று மாற்றுச்சு. அன்னையிலிருந்து ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தைரியமாக அவரால் முடிவெடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் அவர் கொடுத்த உயிர் கிருபை. அதனால இந்த கன்சிடரேஷனுக்காக, அந்த காரணத்துக்காக, அவங்கள சரி பண்றதுக்காக, இவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக இல்லை, நான் எனக்கு கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்கார், அந்த நோக்கத்தின்படி நான் அவரை சர்வ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. saying thanks for the grace through life. இன்னைக்கு பார்க்க போற அடுத்த எக்ஸாம்பிள் பேதுரு ஆண்டவரை முதல்ல இன்ட்ராக்ட் பண்றார். பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா பார்ட் டைம் அப்படி இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஆண்டவர் பக்கம் ஒரு ஈர்ப்பு மட்டும் இருக்குது. இயேசு சொல்ற ஒவ்வொரு சத்தியம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, அவ்வளவு ஆழமாக இருக்குது, என்னை ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு ஆண்டவரோட அப்பப்போ போய் மெசேஜ் எல்லாம் கேட்கறது, ஊழி போறது, இப்பெல்லாம் போயிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்ட் டைம் தானே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இதான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம். பகல் நேரம் பேதுரு பயங்கரமான தோல்வி மனப்பான்மையோடு உட்கார்ந்துருக்காரு, மீனே பிடிக்காம. ஏசு சொல்றாரு வலைய போடுன்றாரு. பகல் நேரத்தில் நிறைய பேர் தூத்துக்குடி எல்லாம் பக்கத்தில் இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். பகலை வெளிச்சம் பட்டோன்னா மீன் கீழே ஓடி போயிடும். அதனாலதான் பகலை மீன் பிடிக்க முடியாது. ஆனா இயேசு சொன்னபடி போட்டோன்னா பெரிய ஒரு கேட்ச். உடனே அவனுக்கு தெரியுது இவர் ஏதோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒரு மனுஷன் இல்ல, இவர் தேவன். பாவியாக என்னை விட்டு நீ நீங்கி போங்கப்பா, நான் உங்க பக்கத்தை வர முடியாது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத, இன்று முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குறேன். அன்னைக்கு பேதுருக்கு ஒண்ணு புரியுது, இது சுத்த கிருபை, இட்ஸ் கிரேஸ். இந்த அழைப்பு சுத்த கிருபை, தேவனே வந்து என்னைய அழைக்கிறார். தன்னுடைய அதனால அவருடைய டிசிஷன் அந்த மொமெண்ட்ல இருந்து வேற மாதிரி இருக்கு. லைஃப் டிசிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. நான் என் வாழ்க்கை மூலமாக நான் நன்றி சொல்ல போறேன் இந்த கிருபைக்காக. அவனால் ஈஸியா வலைய, மீனை, போட்டை, தொழில, வருமானத்தை எல்லாவற்றையும் விட முடியுது. எனக்கு கிருபை பாராட்டி அழைப்பு கொடுத்தாரே, அவர் மட்டும் எனக்கு போதும், அவர் பின்பற்றி வருவேன். கிருபையின் அழைப்பு. கொஞ்ச நாள் அப்படியே ஊழியத்திலே இருக்கார். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், உலக ஊழியம், பூமியில ஊழியம் முடிய போகுது. இப்ப பேதுரு சொல்றார், மரணமானாலும் சரி, காவலாலும் சரி, நான் உண்மை விட்டு போகவே மாட்டேன் ஆண்டவரே, டிக்ளரேஷன். ஆனா என்ன பண்றாரு, 3 முறை இயேசுவா எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுற ஒரு சூழ்நிலை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 60ஆம் 61ஆம் வசனங்கள், 2 வசனங்கள். சேவல் கூவிற்று, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பாருங்க, 2 சென்டென்ஸையும் ஒரு இணைச்சு பார்த்தோம்னா என்ன ஒரு சீக்வென்ஸ். சேவல் கூவுது, அப்பொழுது இயேசு திரும்பி பேதுரை நோக்கி பார்த்தார். அதான் கிருபை, மன்னிக்கும் கிருபை. ஏன் என்னை இப்படி மறுதளிச்சேன்னு கேட்கல,
மறுதலிச்சிட்ட, இப்போ உனக்கு மன்னிப்பு தர்றேன். அதே பாருங்க, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். தேவதூதன் பெண்கள் சொல்றான், அவர் இங்க இல்ல, சீஷரிட்டும் பேதரிடம் போய் சொல்லுங்க. கிருபை, உயிர்ப்பிக்கும் செய்தியை கொடுக்கும் கிருபை. உங்களுக்கு வேண்டிய வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவை. உங்க லைஃப்ல ஒரு வார்த்தை தேவை. நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க. பேதுரு வேதம் சொல்லுது, இயேசு அவனை திரும்பி பார்த்த போது மனம் கசந்து அழுதான். என்ன கேட்டிருப்பான்? என்ன சொல்லி அழுதான்னு சொல்லல. ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, give me one more chance. சான்ஸே அவனுக்கு கிடைக்கல. நொந்து போன மனுஷன். ஆனா கிருபையின் செய்தி அவனுக்கு போகுது, உயிர்ப்பிக்கும் செய்தி போகுது. சீஷரிடம் பேதுருடன் போய் சொல்லு. இன்னைக்கு if you are looking for a word of encouragement, a word to revive your spirit, a word to touch your hope, இன்னைக்கு கிருபையுள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தை உங்களை நோக்கி வருது. சீஷரிடத்திலும் நீ பேதுருடன் போய் சொல்லு. பேது ஓடி போய் பார்க்கிறான், எல்லா சிம்டம்ஸையும் பார்க்கிறான், சயின்ஸை பார்க்கிறான். பிரைஸ் காட். திரும்பி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. சீஷரோட போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. திருப்பியும் மீன் இல்லை. பாருங்க, என்ன ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் மாதிரி திருப்பி அதே சம்பவம் உண்டாயிட்டு இருக்கு. திருப்பி மீன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ரைட் சைட்ல வலைய போடு, நிறைய மீனை பிடிக்கிறாங்க. திருப்பி கர்த்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க நல்ல ஒரு கறி நெருப்பு போட்டு மீன் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கார். Now again grace, spoken words and unspoken words. ஸ்போக்கன் வேர்ட்ஸ் நிறைய பேர் தெரியும். அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அந்த கிருபையில பேசாத வார்த்தைகள் என்ன? சாதாரண ஒரு வார்த்தை என்ன இருக்கும்? ஏப்பா நீலாம் ஒரு சீஷனா, நீலாம் ஒரு மனுஷனா, என்னமோ சொன்னியே ஒண்ணுமே செய்யலையே, இதான் பேசியிருக்க வேண்டிய வார்த்தை. இதெல்லாம் பேசல. கிருபை, கிருபை, இது ஒப்புரவின் கிருபை. முதல்ல பார்த்தது அழைப்பின் கிருபை, ரெண்டாவது மன்னிக்கும் கிருபை, மூன்றாவது உயிர்ப்பிக்கும் கிருபை, இப்ப ஒப்புரவுதலின் கிருபை. இயேசு அவனை கேட்கிற ஒரு கேள்வி, என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? எது கேட்கிறாரு? அவன் ஓப்பனா பப்ளிக்கா கன்ஃபர்ஸ் பண்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஒப்புறுதல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீகன்சிலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி கிருபை. ஆண்டவர் சபையை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தாரோ, எதற்காக உயிர் தெழுந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் நேரம் வந்துருச்சு. ஸ்டேஜ் ஃபார் பிரிங்கிங் அப் த சர்ச். முதல் சபையை எழுப்பதற்கு பேதுரு உபயோகப்படுத்தி, பேதுரு பிரசங்கத்தின் முன்பாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் சபை. ஹல்லேலூயா. கிரேஸ். இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த கிரேஸை தேடி இருக்கோம். இந்த கிருபையை பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒரு கிரேஸ். அழைப்பின் கிருபை, மன்னிக்கும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, ஒப்புறுதல் கிருபை, பயன்படுத்தும் கிருபை. பேதுரு மூலமாக உலகம் எங்கும் இந்த நற்செய்தி போச்சு. கர்த்தர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தி. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் பல ஈவென்ட்ஸ் மூலமாக கிருபையை முற்றுமா ரியலைஸ் பண்ண செய்திருக்கார். நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்த குரூப்ல உள்ளவங்க, அவங்களோட லைஃப் அந்த பாயிண்ட்ல இருந்து வேற விதமாக இருக்க துவங்குது. அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஆண்டவர் என்னை கிருபையாய் அழைத்தார். அகைன்
அழைத்தார்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அல்ல. அழைத்தார். He called me. எனக்கு ஒரு அழைப்பு, இன்விடேஷன், அதான் அழைப்புன்னு சொன்ன, இன்விடேஷன் கொடுத்தார். அந்த கிருபை என் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பேதருக்கு ஒரு கிருபை தேவைப்பட்டுச்சு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிருபை கொடுத்து கொண்டே இருந்தார். லிடியா சொன்னாங்கல்ல, 25 years பேக் அப்போ she thought that her life was coming to a close. நல்ல நீங்க அவங்க சொன்ன வார்த்தையில யோசிச்சு பாருங்க. அந்த மோமெண்ட்ல இருந்து her life was different. ரேகனுடைய லைஃப் அந்த மோமெண்ட்ல இருந்து டிஃபரண்ட். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஒரு 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 பெரிய தேசத்துடைய பிரசிடென்ட் இப்படி கிரேஸ் ட்ரிவனா இருக்க முடியுமா? கிருபையின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்த முடியுமா? அவர் எத்தனை ராஜதந்திரம் பண்ண வேண்டியிருக்கும், எப்படி பண்ண வேண்டும், அதை பண்ணணும், இதை பண்ணும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். ஊழியக்காரர் பேதுருவை பற்றி பார்க்கிறோம். ஒரு உலகப்பிரமாண வேலை, சாதாரண வேலை இல்லை. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அவரும் என்ன சொல்றாரு, நான் எப்படிலாம் ஆண்டவருக்கு நான் சேவை செய்யணுமோ அப்படிலாம் சேவை செய்யறேன். நம்ம பெற்ற கிருபையினால வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, உன் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையினால சொல்றதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது அது நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெயிப்போம். அப்பா, என் கிருபை உனக்கு போதும் சொன்னவரே. பேதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நீங்க கிருபை மேல் கிருபை கொடுத்து கொண்டே வந்தீங்க அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க மாட்டவரே, லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நீங்க எங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்தீங்க அப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் இந்த ரொனால்ட் ரேகனை போல நாங்கள் சொல்றோம் ஐயா, நான் இந்த கிருபை நிமித்தம் நான் வேறு விதமாக நான் வாழுகிறேன். என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். I rededicate my life once again. மீண்டும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கையின் மூலமாக நீங்க கொடுத்த கிருபைக்காக, கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாலாக்கும் கொலை நோய்க்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். செட்டின் கீழே அடைக்கலம் போவாய். செட்டின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்டால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய், தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம எல்லாரும் விசுவாசமாக இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஆமென். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் தெருவில் இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, ஊர்ல இருந்து, மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்திய தேசத்திலிருந்து கொரோனா வைரஸ அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். இந்த பாடல் அதிகமாக ஞாபகத்துக்கு வருகிறது. அது ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம்.
All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily live. I surrender all, I surrender all to Thee, my blessed Savior, I surrender all. ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன், நேசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை அழைத்தவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பேதுருவை போல ஆண்டவரே எத்தனையோ தரம் உங்களை மதுரைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை எல்லாம் தயவாக மன்னித்து உலக தோற்றத்துக்கு முன்னால் எங்களை தெரிந்து கொண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி கரத்தை பிடித்து சுனை சென்று சொல்லுகிறதாவது என்று ஆண்டவரே நீங்க வசனிக்கிறீங்களே ஏசாயாலப்பா. அது கோரேசுக்கு சொன்ன வசனம் மாத்திரம் அல்லப்பா, எங்களுக்கும் அது சொல்லியிருக்கீங்க சுவாமி. நாங்கள் அறியாதிருந்தோம், அறியாத காலம், உண்மை அறியாத காலங்கள், பட்டும் படாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த காலம் வாங்கி அந்த காலில் போட்ட காலங்கள் எல்லாம் இருக்கு ஆண்டவரே. ஆனா அப்போ கூட ஆண்டவரே கைவிடாத தேவன், காண்கிற தேவன், எங்களுக்கு கரத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்க உங்க கரத்தை பிடிக்கலப்பா, ஆனா நீங்க எங்க கரத்தை பிடிச்சு கொண்டீங்க ஆண்டவரே. கரத்தை பிடித்து அற்புதமாக எங்களை இந்நாள் வரை ஆண்டவரே வழிநடத்தி வருகிற தேவன் ஆண்டவரே, எபனேசராக இம்மற்றும் காத்தவர் இம்மானுவேல் இனிமேலும் காத்து வழிநடத்துவதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நீ தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நான் நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட கிருபை அப்பா, எப்படிப்பட்ட கிருபை அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டவரே, கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டு. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரங்களில், நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் சுகவீனப்பட்ட நேரங்கள் எல்லாம் தாங்கி நடத்தின கிருபை அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபை எங்களை கொடுத்துருக்கீங்க, இலவசமாக கொடுத்துருக்கீங்க அப்பா. எப்படி நன்றி செலுத்துவோம் சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்று சாட்சியாக எழுப்பின ஆண்டவரே லிடியா சம்பத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மகள் வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே உனக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கூட இருந்து கரத்தை பிடித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது போலவே இந்த பிரேயர் குரூப்ல கனெக்டா இருக்கிற, இன்று கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே. அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்க எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கீங்க ஆண்டவர். இதுக்கு முன்னால யார் எவருன்னே ஒன்றும் தெரியாது. ஆனா இப்பொழுது ஆண்டவர் எல்லாரும் ஒரு கம்யூனியனாக ஒரு ஃபெலோஷிப்பாக நீங்க உருவாக்கி இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்குள்ள ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து வருகிற கிருபைக்காக கொடா கொடி எங்கள் இருதயங்கள்லாம் திறந்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவர், நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த கூட்டத்தின் முழு நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு மணி நேரத்தில் நீங்க எங்களோட பிரசன்னதாக இருக்கிறதுக்காக கோடா கொடுத்த எப்படிப்பட்ட கிருபை, எவ்வளோ பெரிய பிரிவிலேஜ் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே அப்பா. அதுக்கு விலை மதிப்பே இல்லை ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை ராஜா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் இதோ மனிதரின் மத்தியில் வாசம் செய்பவரே,
எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாப்பா, அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் உலாவினீங்க ஐயா. ஆண்டவரே, அதுக்கு முன்பாக இஸ்ரவேலின் பாளையத்தில் உலாவினீங்கப்பா. தேவன் தூதனானவர் ஆண்டவரே, இஸ்ரவேல் பாளையத்தில் உலாவிய அதே தேவன் சாலமோன் மண்டபத்திலே உலாவிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அக்கினியிலே ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தபோது அவர்களோடு உலாவிய ஆண்டவரே தேவகுமாரன் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மரித்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய கண்கள் திறந்ததா இருக்கிறது, செவிகள் திறந்ததா இருக்கிறது. எங்கள் மேல நீங்க கவனமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை நீங்க கருத்தா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செட்டின் கீழே அடைக்கலாம் போகிறோம் சுவாமி. இந்த கொரோனா காலங்கள் எவ்வளவோ அற்புதமாக நீங்க குறைச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, 37,000 38,000 இருந்தத சுவாமி இன்னைக்கு 3000 சொச்சமாக குறைச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு பதில் தருகிற தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரி இடம்லாம் நிறைய இருக்கு ஆண்டவரே, ஆக்சிஜன் நிறைய இருக்கு சுவாமி. இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கானே, ஹீரோ நான் உலகத்தை விட்டு இந்த கொரோனா திரும்ப வரவே கூடாது ஆண்டவரே. அடுத்த வேவெல்லாம் வேண்டாம்ப்பா, தடுத்து நிறுத்த உம்மால் மாத்திரம் முடியும் சுவாமி. டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்களுடைய ப்ரெடிக்ஷன் எங்கெல்லாம் மாடல் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் போட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆனா நீங்க எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் சர்வ வல்ல தேவன், அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு சொல்லுகிற தேவன் எங்கள் தேவன். அப்படிப்பட்ட தேவன் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்மால முடியும் சுவாமி. இந்த கொரோனா அடுத்த வேவெல்லாம் நிறுத்தி போடுங்க அப்பா. அவங்கெல்லாம் வருன்றாங்க, அதை நாங்க விசுவாசிக்கல, நாங்க உண்மையே விசுவாசிக்கிறோம். அதை நிறுத்த உமால முடியும். உங்களுடைய சித்தப்படி நீங்க செய்யுங்க அப்பா. எங்களை எல்லாம் ஆண்டவரை கண்ணின் மணிகளை போல ஆண்டவரே, போன வருஷம் மார்ச்ல இருந்து ஆண்டவரை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து காத்து பராமரித்து பட்சமாக எங்களை நடத்தி ஆண்டவரே ஜீவனை கொடுத்து உம்மை துதிக்க வைத்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. விசேஷத்த பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி செட்டின் அடைக்கலத்துல வச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கண்ணில் வலதுகள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வெளியில போகிற நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருகிற வாரங்கள்ல ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறதப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே கரெக்டான ரூல்ஸ் ஆண்டவரை அனுசரிக்க கிருபை செய்யுங்க. ஜனங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த எல்லா விதமான ஆண்டவரே அந்த தற்பாதுகாப்புக்கான நடவடிக்கையெல்லாம் கரெக்டாக எடுக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பதான் இன்ஃபெக்ஷன் திரும்பவும் வராமல் இருக்கும் ஆண்டவரே. ஞான இருதயம் உள்ளவர்களாக்குங்க. எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்காத படிக்க
ஜாக்கிரதையாக இருக்க கிருபை செய்யுங்க. கவர்மெண்ட்டுக்காக வருகிறோம், கவர்மெண்ட் சவுண்ட்ஸ்க்காக வருகிறோம். அற்புதமான ஒரு கவர்மெண்ட்டை ஆண்டவரை கொடுத்திருக்கீங்க. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரையும் உங்களிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று நடக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பங்க சுவாமி. அதிகாரிகளுக்கும் அரசார்களுக்கும் ஆக ஜெபிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஞானத்தை தந்து வழி நடத்துங்க சுவாமி. ஒரு ஏற்ற மக்களுக்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்க, திட்டங்களை போட ஆண்டவரே மக்கள் நல்வாழ்வுக்காக அவர்கள் பாடுபட கிருபை செய்யுங்க சுவாமி. கொடா கொடை தினத்தை டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா போன வருஷத்திலிருந்து தளராமல் உழைத்து கொண்டிருக்கிறது அவங்க தான் அந்த ஒரு குரூப் ஆண்டவரே. டாக்டர்ஸ் நர்சஸ் விசேஷித்தவர்கள் அப்பா, அவர்களை விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் ஆண்டவரே நிறைய பேர் இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தண்டரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் இவருக்காக வருகிறோம். விசேஷித்த கிருபை தாங்க, விசேஷ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உற்றார் சுட்டார் நண்பர்கள் வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசாக், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சேலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தண்டராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின், சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். அவர் குடும்பங்கள் நடக்கிற திருமணத்துக்காக வருகிறோம். கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்று விசேஷமாக ஜெரி ஜோஸ்வின், சிஸ்டர் ஜெரி ஜோஸ்வின் நம்முடைய ஆதிகால மெம்பர் ஆண்டவரே. அவர்களுக்கு பிறந்த நாள் சுவாமி ஆண்டவரே. அற்புதமான வருஷங்களை கொடுத்திருக்கீங்க, அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்க, அருமையான பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க சுவாமி. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய அந்த ஒரு சிரித்த முகத்துக்காக, அந்த சேஃபுல்னஸுக்காக உமக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே. சகோதரி ஆசீர்வதிங்க, வருஷத்தை நன்மையான முடி சுட்டுகிறோம் சுவாமி. முடி சுட்டிருக்கீங்க, பாதையை நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த அருமையான குடும்பம் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிற குடும்பம் சுவாமி. உமக்கென்று எழுப்பி இன்னும் அதிகமாக பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக வருஷங்களை பிறந்த நாளோட கூட்டி கொடுங்க சுவாமி ஆண்டவரே. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ரட்சிப்பை காண்பீங்க ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. கொடா கொடை சோத்திரம். என் கரையிலே அலங்கார கிரீடமாகவும் ராஜா முடியாமல் இருப்பாய் சொல்றக்கா கொடா கொடை சோத்திரம் ராஜா ஆண்டவரே. கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், டபிதா, மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி இருக்கா வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஒரு கிருபையை தாங்க சுவாமி. இது எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சமாதானத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா என்ற உணர்வை தாங்க சுவாமி. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வருடம் பயங்கரமாக இருந்தது சுவாமி. என்ன பயங்கரமான ட்ரீட்மெண்ட் ஆண்டவரே. எல்லாத்திலும் இருந்து ஆண்டவரே உங்களுடைய என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் புறமாக விளங்கும்னு சொல்லி ஆண்டவரே அற்புதமாக வழி நடத்தினீங்களே. ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம வழி நடத்தினீங்களே. ஒரு முடி கூட கொட்டல சுவாமி. பிளட் குறையல, பிளட் கவுண்ட் குறையல ஆண்டவரே. வாமிட்டிங், நாசியா வரல. எவ்வளோ பெரிய கிருபைகள் ஆண்டவரே அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. கிட்னி டேமேஜ் ஆகல, வயிற்றுல எந்த உறுப்பும் டேமேஜ் ஆகல. ரேடியேஷன், கீமோதெரப்பி 25 ரேடியேஷன், 3 இன்டர்னல் ரேடியேஷன், கீமோ 5, எல்லாத்தையும் கூட அந்த அக்னி சூளை ஆண்டவரே, அந்த அக்னி சூளை வழியாக கடந்த போது நீங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க கூட இருந்தீங்கப்பா. எவ்வளோ பெரிய கிருபை சுவாமி. உங்களுடைய கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து அற்புத சுகத்தை கொடுத்து வழி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்கு என்னத்தை நான் செலுத்த முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே சபையின் நடுவிலே உங்க தொழுது கொள்ள முடியும் சுவாமி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் ஆண்டவரே. அப்பா ஊழிய பாதையில நானும் ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் உமது கருத்தை பிடித்து எங்க ஒருவர் கருத்தை ஒருவர் பிடித்த ஆண்டவரே ஊழிய பாதையில வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க வேண்டிய வழி இதுவே, இதுதான் உனக்கு திட்டம்னு சொல்லிங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கீங்க. இன்னும் அநேக திட்டங்களை காட்டுங்க சுவாமி. நடக்க வேண்டிய பாதையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஊழிய பாதை அனுதினமும் நீங்க வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
கிண்ணி நோயினால பாதிக்கப்படுகிற பத்மாடியில சம்பத்துக்காக பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி விசேஷமாக நாகராணிக்காக வருகிறோம் ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்ஃபர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாகராணிக்கு கொரோனாவிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஜெபக்குடியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காக சரீர ஆத்ம நன்மைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க. பேரெழுதப்பட்ட அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக எப்படி நடக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தீரோ அதன்படிக்க செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. உச்சத்தலைவர் உள்ள கால்வரை சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக எல்லா கட்டுகளையும் இயேசு நாமத்தை அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆல் ஆர்கன்ஸ் பி ரிலீஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ரீக்ரியேட்டட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான ஜெபக்கூடுகை தந்தக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய திவ்ய பிரசன்னம் அபரிதமாக எங்கள் மேல் நிலையாடியதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேற்பரசனம் ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.